நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன மேடம், அதான் நமக்கு புது லைப்ரரி கிடைக்க போதே, அப்புறம் ஒரு மாதிரியா இருக்கீங்க. இது உங்களுக்கு சந்தோஷமா இருக்கா? ஒரு ஸ்டூடெண்ட் லைப்ரரியை கொளுத்தி இருக்கான், அவனை எதுவும் பண்ண முடியல. இது பாக்குற மத்த ஸ்டூடெண்ட்ஸ் நம்மள பத்தி என்ன நினைப்பாங்க? ஃபங்க்ஷன் முடியற வரைக்கும் கிளாஸ் விட்டு ஒரு ஸ்டூடெண்ட் வெளியே வரக்கூடாது. அதெல்லாம் ஏன் மேடம் தேவையில்லாம யோசிச்சுட்டு இருக்கீங்க? அவன் மினிஸ்டர் பையன், அவனை ஏதாவது நாம செய்யணும்னு நினைச்சா நமக்கு தான் தேவையில்லாத ப்ராப்ளம் மேடம். அது தெரிஞ்சுதான் எதுவும் பண்ண முடியாம சும்மா இருக்கேன். மேடம், அல்கேட்ஸை நினைச்சு நீங்க வருத்தப்படாதீங்க. அவன் நம்ம காலேஜ்ல படிக்கிறது நமக்கு மைனஸ் கிடையாது மேடம், பிளஸ் தான். அதை புரிஞ்சுக்கோங்க. நமக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் அவனை வச்சு பண்ணிக்கலாம் மேடம். இது பாருங்க, யார்கிட்டயும் கையேந்திர நிலைமையில நான் இல்ல. ஐயோ, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல மேடம். மேடம், மினிஸ்டர் எப்போ வராங்க? எதுக்கு இப்போ இவ்ளோ அவசரமா கேக்குறீங்க? இல்ல, மேடத்துக்கு மாலை போடலான்னு வாங்கிட்டு வந்தேன். இந்த கையில என்ன இருக்கு? பன்னீர் மேடம். வரவங்களுக்கு தெளிக்கிறதுக்கா? ஆமா மேடம். சந்தனம், கற்கண்டு இதெல்லாம் வாங்கிட்டு வரலையா? ஐயோ, மறந்துட்டேன் மேடம். உங்களுக்கு இப்ப கிளாஸ் இருக்குல்ல? இருக்கு மேடம். ஆனா ஒரு நாள் பாடம் இருக்கலாம், என்ன ஆயிட போகுது? அதான் மினிஸ்டர் பார்க்கலான்னு. அடுத்த 5 மினிட்ஸ்ல இவ வேலையில இருக்க கூடாது. வேலையை விட்டு தூக்கிடுங்க. மேடம், நான் என்ன தப்பு பண்ணேன்? கிளாஸ் ஹவர்ஸ்ல கிளாஸ்ல இருக்காம இங்க மாலை வாங்கிட்டு சுத்திட்டு இருக்கீங்க. கிளம்புங்க. புதிய நூலகம் திறந்த வள்ளல் அம்மா வாழ்க. அம்மா வாழ்க. கோஷம் போடுறது எனக்கு பிடிக்காதுன்னு தெரியும்ல. லைப்ரரி எங்க இருக்கு? வாங்கம்மா வாங்க. அம்மா இருங்கம்மா இருங்கம்மா. அம்மா வாழ்க. அம்மா வாழ்க. அம்மா வாழ்க. வாங்கம்மா. அம்மா வாழ்க. அம்மா வாழ்க. அம்மா வாழ்க. அம்மா வாழ்க. அம்மா வாழ்க. தலமா ஓரமா நில்லுமா போமா. நான்சென்ஸ். அறிவில்லாத முட்டாளுங்க. மேடம், உங்களுக்கு எதுவும் ஆகலையே? ஏழை மாணவர் கண்ணீர் துடைக்க புதிய நூலகம் திறந்த அம்மா வாழ்க. ஷோ, சத்தம் போடாம அமைதியா இருங்க. அங்க எதுக்கு தயங்கி நிக்கிறீங்க? வாங்க. ஓகே. என்ன மேடம், சொன்ன மாதிரியே பண்ணியாச்சு. சந்தோஷமா? நான் கொஞ்ச நாளா இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிறது இல்ல. ஏன்னா எனக்கு நேரம் கிடைக்கிறது இல்ல. அழகேசம் படிக்கிற காலேஜ் ஆச்சே, நான் இப்படி வந்தாதானே பெருமை. அதனாலதான் எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு வந்திருக்கேன். மேடம், நீங்க இங்க வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் மேடம். அம்மா வாழ்க. அம்மா வாழ்க. வாழ்க. சரி மேடம், நல்ல நேரம் போறதுக்குள்ள நீங்க ரிப்பனை கட் பண்ணிடுங்க. அம்மா வாழ்க. சங்க தலைவி வாழ்க. அம்மா 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 வாழ்க. எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். உங்களுக்கு என்ன உதவி வேணாலும் கேளுங்க. போட்டோ நல்ல வேளை ஞாபகப்படுத்துனீங்க. இப்போ மாட்ட சொல்லுங்க. இப்பதான் இந்த லைப்ரரிக்கு ஒரு அழகு வந்த மாதிரி இருக்கு. நான் வரேன். என்னது இது? சாக்லேட் கவரா வந்து விழுது. காக்கா கூட சாக்லேட் சாப்பிட ஆரம்பிச்சிச்சோ? ஏய், ஹாய். நீ என்ன பண்ணிட்டு இருக்க? உன்னை பார்க்க தான் காலேஜுக்கு வந்தேன். வந்தது வராதுமா,
ஒரு நாய் என்ன துரத்த ஆரம்பிச்சிருச்சு. அது ஓட நான் ஓட அது ஓட. காலேஜே பல ரவுண்டு சுத்தி வந்துட்டோம். கடைசியில என்னால முடியல, அதான் இங்க ஷிஃப்ட் ஆயிட்டேன். ஆனா ஒண்ணு ஜோ, நான் விரட்டு திரும்ப அந்த நாய். பிடி உஷா வளர்த்த நாய் நினைக்கிறேன். பா செமையா விரட்டுது. பா எதுக்கு என்ன பார்க்க வந்த? உனக்கு ஒழுங்கா சொன்ன புரியாதா? உன்னை திட்டி விட்டாதான் நீ அடங்குவ போல. அப்ப கூட நான்லாம் அடங்க மாட்டேன் தெரியும்ல. அடங்கலனா நான் அடக்கி வைப்பேன். முதல்ல காலேஜ் விட்டு கிளம்பு. ஒரு நிமிஷம் கூட என் முன்னாடி நிக்காத. கிளம்புனா கிளம்பு. இது என்ன உங்க தாத்தா கட்டின காலேஜா என்ன? கிளம்புன்னு விரட்டிட்டே இருக்க. என்ன பார்க்க பிடிக்கலன்னா நீ கிளம்பு, நான் இங்கதான் இருப்பேன். நீ கார்த்திக் கிட்ட சொன்னதா அடங்குவ போல. என்னன்னு சொல்லுவ? என் பின்னாடி சுத்துறேன்னு சொல்லுவேன். சுத்துறது தப்பா? என்கிட்ட தேவையில்லாம பேசுறான்னு சொல்லுவேன். பேசுறது கூட தப்பா? என்ன லவ் பண்ண பாக்குறேன்னு சொல்லுவேன். ஓ, லவ் பண்ண தப்பா அப்போ? டேய், ஓவரா பேசுற, வேண்டாம் சொல்லிட்டேன். எனக்கு லவ் பிடிக்காதுன்னு நான் பல வாட்டி சொல்லிட்டேன். ஆனா நீ கேட்கவே மாட்ற. உனக்கு பிடிக்கலன்னா நீ லவ் பண்ணாத, எனக்கு பிடிச்சிருக்கு நான் பண்றப்பா. சொன்ன அடிப்பாளே, பரவாயில்ல சமாளிப்போம். நீ எதுக்கு தப்பா நினைக்கிற? நீ நானும் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான். டேய், நீ திருடன்டா. நீ சொல்றதெல்லாம் நான் நம்ப மாட்டேன். நீ நம்பலன்னா நான் அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. நான் சொல்றதுதான் உண்மை. ஒரு கவிதை எழுதியிருக்கேன், இது எப்படி இருக்குன்னு படிச்சு சொல்லு. என்னால அதெல்லாம் படிக்க முடியாது. தேவைனா நீயே படிச்சு சொல்லு. 3 நாளா உருகி எழுதியிருக்கமா, அவசரப்பட்டு அப்படிலாம் சொல்லாத. இந்தா படி. டேய், தயவு செஞ்சு படி, தலை வலிக்குது. சரி படிக்கிறேன், கேளு. கோலி குண்டு கண்ணு, உன் கண்ணு ரெண்டும் பண்ணு. நீ போதை ஏத்துற ஜின்னு, என்ன அப்படியே கொஞ்சம் தின்னு. நீ ஊரா விட்டு பொண்ணு, தயவு செஞ்சு என்ன லவ் பண்ணு. வாங்கி வச்ச பாய்சன் டின்னு, நான் வாங்கி வச்ச பாய்சன் டின்னு. நீ ஓகேன்னு சொல்லலடா என் உயிர் போகும். மண்ணு மண்ணு மண்ணு. டண்டனக்கா ஏ டனுக்குனக்கா ஏ டண்டனக்கா ஏ டனுக்குனக்கா ஏ டண்டனக்கா. என்ன முறைக்கிறா? எப்படி இருக்கு என் கவிதை? சூப்பரா இருக்கு. இது நீ அப்படியே நீ லவ் பண்ற பொண்ணு கிட்ட போய் சொன்னேன்னு வெச்சுக்கோ, அப்படியே உருகி நிப்பாடா. நீ தான் உருகவே இல்லையே. நான் கவிதை எழுதுந்தே உன்னை நினைச்சுதான். சரி, நீ கன்ஃபியூஷன்ல இருக்குன்னு நினைக்கிறேன், யோசிச்சு சொல்லு. பை. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். காத்தாடி அழுகாத மாப்பிள்ள. என்ன அழுகாதுன்னு சொல்லி நீ ஏன் மாப்பிள்ள அழுகிற? நம்ம ஒண்ணு நினைச்சா தெய்வம் ஒண்ணு நினைக்கிறே மாப்பிள்ள. எதுக்கு மாப்பிள்ள அப்படி சொல்ற? மாப்பிள்ள மாப்பிள்ள, இனிமே நம்ம வாழக்கூடாது மாப்பிள்ள, வாழவே கூடாது. இந்த மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள, விஷ பாட்டில் வாங்கிட்டு வர சொன்னா தேன் பாட்டில் வாங்கிட்டு வந்திருக்கேன். விஷம் வாங்கிட்டு வந்திருக்க மாப்பிள்ள. ஆனா அந்த விஷம் கசக்கொண்டனால அந்த கசப்பு தெரியாம இருக்கதான் மாப்பிள்ள தேன் பாட்டில் வாங்கிட்டு வந்தேன். மாப்பிள்ள ஒன்னே ஒண்ணுதான் மாப்பிள்ளைய மனசை போட்டு உறுத்துது. இவ்வளவு மூளை இருந்து நம்மளால எதையுமே சாதிக்க முடியல நினைக்கும் போது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு மாப்பிள்ள. வருத்தப்படாத மாப்பிள்ள, இதை டக்குன்னு கண்ண மூடி கிடந்தவங்களை குடிச்சு செத்து போயிரு மாப்பிள்ள. அதெல்லாம் இருக்கட்டும் மாப்பிள்ள, நீ முதல்ல குடிச்சு காமி மாப்பிள்ள. ஏன்னா நான் குடிச்சப்படா நீ என்னை ஏமாத்திடுவேன் மாப்பிள்ள. நீ குடி மாப்பிள்ள. இல்ல மாப்பிள்ள, நீ என்னை கண்டிப்பா ஏமாத்துவ மாப்பிள்ள. உன்னையெல்லாம் நம்ப முடியாது மாப்பிள்ள. நீ குடி மாப்பிள்ள. நீ முதல்ல குடி மாப்பிள்ள. குடிடா டேய். அதான் அவர் வேணாங்கிறார்ல, அப்புறம் எதுக்கு அவரை ஃபோர்ஸ் பண்ணுறீங்க? வாங்கினா குடிச்சிடணும், இல்லைன்னா இப்படி தான்.
அது புரியலனா பரவாயில்ல, பக்கத்துல எங்க ஆஸ்பத்திரி இருக்கு? பக்கத்துல எங்கேயும் இல்ல, 10-15 கிலோமீட்டர் தள்ளி போகணும். 15 கிலோமீட்டர் தள்ளி தான் இருக்கா? சரி, அடிச்சு புடிச்சு போன டிராஃபிக்குள்ள எவ்வளவு மணி நேரத்துக்குள்ள போவ? டிராஃபிக்ல 1-1.5 மணி நேரத்துல போயிடலாம். விஷம் சாப்பிட்டா எவ்வளவு நேரத்துல உயிர் போகும்? அது குறிப்பிட்ட நேரத்தை பொறுத்து இருக்கு. அப்ப நீ கையில வச்சிருக்க பாரு அந்த பாய்சன், அதை சாப்பிட்டா எவ்வளவு நேரத்துலடா உயிர் போகும்? என்னது, நான் சாப்பிட்டது பாய்சனா? ஆமாண்டா வெண்ண. அங்க போயிடா இண்டிசன் டாங்கி. சை, சாகலான்னு பார்த்தா அதுக்கு விட மாட்டேங்கிறாங்க. எப்படி மாப்பிள்ள இப்படிலாம் இருக்காங்க? ஏண்டா பெரிய ஆளானவங்களாம் எப்படி பெரிய ஆளானாங்க? ஏதாவது ஒரு விதத்துல முன்னேறி இருப்பாங்க மாப்பிள்ள. எங்க யாராவது ஒருத்தர் சொல்லு பார்க்கலாம். எம்ஜிஆர், ரஜினி இவங்கெல்லாம் சினிமாவில் நடிச்சு பெரிய ஆளானாங்க. பாலச்சந்தர், பாக்யராஜ், இப்ப வெற்றிமாறன் இவங்கெல்லாம் வந்து இயக்குனராகி பெரிய ஆளானாங்க. அப்ப நாமளும் சினிமா அரசியல்னு சேர்ந்து பெரிய ஆளாயிரலாமா? கரெக்ட் தான். ஆனா நம்ம முதல்ல ஒரு டிராமா கிளப் ஓபன் பண்ணணும். கரெக்டா மாப்பிள்ள? டிராமா கிளப்லாம் ஓகே தான். ஆனா அதுக்கு யாரு கதை வசனம் எழுதுறது? ஜெயகாந்தன் சார்ட்ட சொல்லி எழுத சொல்லுவான். நல்லா தான் எழுதுவாரு, ஆனா பைசா கேட்பாரு. ஃப்ரீயா எழுதுறதுக்கு யார் இருக்கா? கடவுளே, அவரை என் கண்ணில் காட்டு. ஆண்டவா, ஓசில ஒரே ஒரு டீக்கு கதை எழுதுற ஆளை காட்டுப்பா. கடவுளே, உன் கருணையே கருணப்பா. டேய் சரவணா, இங்க வா. எப்படி என்ன பலா? வா மாப்பிள்ள, உட்காரு. கட்டம் போட்ட சட்டை சூப்பரா இருக்கு மாப்பிள்ள. இது வரைக்கும் நான் உங்ககிட்ட உதவியும் கேட்டதே கிடையாது. போன வாரம் தான்டா 100 ரூபாய் கேட்டேன். அது போன வாரம், இது இந்த வாரம். மாப்பிள்ள, நாங்க ஒரு டிராமா கிளப் ஓபன் பண்ணலான்னு இருக்கோம். சூப்பர்டா. அதுக்கு நீதான் மாப்பிள்ள மனசு வைக்கணும். நான் என்ன பண்ணணும்? அதுக்கு இந்த கதை வசனம்லாம் சொல்லுவாங்கல்ல, அது நீதான் எழுதணும். எனக்கு கதை வசனம்லாம் எழுத தெரியாதுடா. டேய், நீ எப்படி சொன்ன எப்படா? நீ உரி உரி எழுதுற பாரு கவிதை, அதே கொஞ்சம் மடக்கி மடக்கி எழுது. அதான் கதை வசனம். சாரிடா, என்ன ஃபோர்ஸ் பண்ணாதீங்க ப்ளீஸ். டேய் டேய் டேய், இந்த வருஷம் பெயிலா தான்டா போற நீயே. இவனும் முடியான்னு சொல்லிட்டேன், என்னடா பண்றது? மாப்பிள்ள, ஆடுற மாட்டை ஆடிதாங்க இருக்கணும், பாடுற மாட்டை பாடிதாங்க இருக்கணும். இவனை எப்படி கறக்க போகணும்னு எனக்கு தெரியும். பாப்போலாம், வா. பொறுமையா இருங்க. ஒரு நிமிஷம் போறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஒரே ஒரு ஆட்டோகிராஃப். ஹாய் சார், ஒரே ஒரு ஆட்டோகிராஃப் சார். ஓகே டைம் அப். நாளைக்கு எல்லாருக்கும் கண்டிப்பா போடுறேன். கண்டிப்பா நாளைக்கு ஓகே. இதெல்லாம் உனக்கே கொஞ்சம் ஓவரா தெரியல? இது எதுக்கு தேவையில்லாத விளம்பரம்? அடிப்பாவி, நான் டிவியே பார்க்க மாட்டேன் தெரியுமா? ஏன்? அதுல ஒரே விளம்பரமா இருக்கும். என்ன பார்த்து இப்படி சொல்லிட்டியே? சும்மா கதை விடாத. இப்ப எதுக்கு நீ ஆட்டோகிராஃப் போட்டுட்டு இருக்க? போறவரெல்லாம் கூப்பிட்டு நானும் ஆட்டோகிராஃப் போடுறேன். ஆசைப்பட்டு கேட்டாங்க, அதனால போட்டேன். உனக்கு ஏன் போறாம? யாரு? எனக்கு போறாம? அதுவும் உன்னை பார்த்துட்டு. ஐயோ, வேணா சொல்லு, உனக்கு ஆட்டோகிராஃப் போடுறேன். இப்ப நீ என்ன சாதனை பண்ணிட்டு எல்லாரும் உங்ககிட்ட ஆட்டோகிராஃப் வாங்குறாங்க? அதை நீ அவங்க கிட்ட தான் கேட்கணும். எனக்கு தெரிஞ்சு இந்த காலேஜுக்கு புதுசா லைப்ரரி கட்டி கொடுத்தோம்ல, அதுக்காக இருக்கலாம்னு தோணுது. என்னவோ லைப்ரரியே இல்லாத காலேஜுக்கு லைப்ரரி கட்டி தந்த மாதிரி பேசுற. காலேஜ் லைப்ரரி கொளுத்திட்ட, அதனால கட்டி தந்த. அதுக்கு இத்தனை சீனா? ஆனா ஒண்ணுடா, எல்லாரும் ஏதாவது கிரேட் அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டு பெரிய ஆள் ஆவாங்க. நீ ஒரு கேவலமான விஷயத்த பண்ணிட்டு பெரிய ஆள் ஆயிட்ட பத்தியா? இப்ப நீ பாராட்டுறியா இல்ல திட்டுறியா? தெரியாது. ஆனா ஒண்ணு, இப்ப நீ சைன் போட்டியே, அதுக்கு யாரு காரணம்னு தெரியுமா? அம்மணி. அம்மனியா? அது யாரு? அவங்க தான் என்னோட 3ஆம் கிளாஸ் இங்கிலீஷ் மிஸ். அவங்க தான் எனக்கு சைன் போட கத்து கொடுத்தாங்க. ஏன் முறைகிற? நீ மென்டலா? சரியா தெரியல, ஆனா எல்லாம் அப்படிதான் சொல்றாங்க. டவுட்டே வேணாம், நீ மென்டல் தான். டேய் கிளம்படி, மென்டல் தெரியுதுல, நிக்கிற கிளம்பு போ. கிளம்பி போய் போ. ஏன் நிக்கிற? போ சொன்னல. ஆனா இந்த கியூட் மென்டல் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதான். என்னடா இன்னும் கோவம் போலியா? வேணா அடிச்சுக்கோ. விடுறா, அடினா கில்ற. ஆக்சுவலா நான் எதுக்கு வந்தேன்னா உன்கிட்ட தேங்க்ஸ் சொல்றதுக்கு தான். உனக்கு எதுக்கு தேங்க்ஸ் சொல்றேன்னு பாக்குறியா? நான் சொன்னதா தானே உங்க சித்திட்ட சொல்லி புது லைப்ரரி ஓபன் பண்ண வச்ச. அதுக்காக தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லலான்னு வந்தேன். இப்ப எதுக்கு சிரிக்கிற? இல்ல, என்ன மென்டல்னு சொல்லிட்டு நீ மென்டலா இருக்கியே, அதை நினைச்சு சிரிக்கிறேன். ஏன்? நீ சொன்னன்றதுக்காக புதுசா லைப்ரரி கட்டணும்னு நினைச்சியா? அது ஓபன் பண்ணது எனக்காக.
எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம நிம்மதியா தூங்க இதை விட ஒரு சூப்பரான இடம் சொல்லு. அப்போ உண்மையிலேயே நான் சொன்னதால பண்ணலையா? ஏ சும்மா சொன்ன, நீ சொன்னன்றதுக்காக தான் புது லைப்ரரி ஓபன் பண்ண. ப்ராமிஸா? ப்ராமிஸா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏண்டா உலக சினிமா பார்க்க சொன்னே பாத்தியா? எங்க பாக்குறது, காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் எங்க அம்மா சீரியலா பாக்குறாங்க. அவங்களா கண்ணு வலிச்சு ஒதுங்குற நேரம் எங்க அப்பா வந்துடுறாரு. அவர் என்னடானா நியூஸை போட்டுட்டு உட்காந்துடுறாரு. டேய் நியூஸ் எல்லாம் கேட்கணும்டா, அப்பதான் நாட்டுல என்ன நடக்குன்னு தெரிஞ்சுக்க முடியும். டேய் ஏதாவது ஒரு சேனல் நியூஸை பார்த்தா பரவாயில்லடா, அவர் ஊர்ல இருக்க அம்புட்டு சேனல் நியூஸையும் பாக்குறாரா. தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், கரும அம்புட்டு நியூஸையும் பார்த்து உயிரை வாங்குறாரா. ஃப்ரீயா வரோம் மாப்ள, ஒரு நாள் ஒரு தலைப்பு செய்த வரமா பண்ணிடலாம். மாப்பிள அங்க பார் தூண்டில. தூண்டிலா? சரவணன்ற மீனை பிடிக்கிறதுக்கான தூண்டில். இப்ப பாரு என்ன நடக்குதுன்னு. ஹாய். வாங்க தங்கச்சி. அப்புறம் எப்படி போகுது? நீ சாப்பிடுறியா இல்லையா? ஏன் இப்படி திரும்ப அழைச்சிட்ட? அப்போ திவ்யா முகத்துல முடிச்சிட்டோம், இன்னைக்கு எல்லாமே நல்லா தான் நடக்கும். ஆமா 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 ஆமா. என்ன ஓவரா பிட்டு போடுறீங்க? என்னால ஏதாவது காரியம் ஆக வேண்டியிருக்கா? நான் சொல்லல, திவ்யா ஷார்ப்னு எப்படி டக்குன்னு பிடிச்சா பாரு. என்ன விஷயம்னு சொல்லுங்க. உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன திவ்யா, எங்க 2 பேருக்கு வாழவே பிடிக்கல. சரி செத்துருன்னு சொல்ற கரெக்டா, அதைத்தான் பண்ணலான்னு பார்த்தோம். ஆனா திடீர்னு ஒன்று தோணுச்சு, நாம இப்ப இப்படி என்ன பண்ணிட்டு இப்படி சாவ போறோம் அப்படி யோசிச்சனால ஏதாவது ஒரு சாதனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் சாவலாம் முடிவு பண்ணோம். அதுக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணணும். நான் என்ன ஹெல்ப் பண்ணும்? பாய்சன் வாங்கி தரதுக்கு 10 ரூபாய் தரணுமா? திவ்யா நாங்க சீரியஸா பேசிட்டு இருக்கோம், தயவுசே புரிஞ்சுக்க. நாங்க ஒரு டிராமா கிளப் ஆரம்பிக்கலான்னு இருக்கோம். ஹே சூப்பர்டா, நான் கூட நல்லா நடிப்பேன். அப்படியா? அப்போ 2000 ரூபாய் இருந்தா நண்பங்கிட்ட கொடுத்து கிளப்ல சேர்ந்துரு. 2000மா? நான் இருமா, மத்தவங்களுக்கு தான் 2000 ரூபாய், உனக்கு 1000 ரூபாய் தான். 50% டிஸ்கவுண்ட். ஓகேவா? 1000 ரூபாவா? தயவு செஞ்சு வழி விடுங்க. டேய் தங்கச்சிக்கு போய் 1000 ரூபாயா? நீ 1000 ரூபாய் இல்லம்மா, 50 ரூபா கொடு, அது போதும். ஆனா மேட்ரு அது இல்ல. அது என்ன வேணா இருக்கட்டும், என்ன ஆக்டிங் கோச்சா சேர்த்துக்கிறீங்களா? அடுத்து நடக்க வேண்டியது பத்தி அப்புறம் பேசிக்கலாம். இங்க பாரு, போஸ்டிங்லாம் காலியா தான் இருக்கு. உனக்கு என்ன போஸ்டிங் வேணுமோ அதை நீ எடுத்துக்க. ஆனா நீ பண்ண வேண்டியது ஒண்ணே ஒண்ணுதான். என்ன பண்ணணும்? டிராமா கிளப்புக்கு ஒரு ஆள் வசனது தேவைப்படுறாப்ல. எனக்கு ஆக்டிங் வரும், ஆனா எழுத வராதே. ஓ, உனக்கு ஆக்டிங் வருமா? இங்க பாரு, நாங்க அதை கேட்கல. உன்னை யார் இப்ப எழுத சொன்னது? நம்ம சரவணன் இருக்கான்ல, அவனை எழுதி ஹெல்ப் பண்ண சொல்லு. நீங்களே கேட்க வேண்டியதானே? நாங்க கேட்டோம், அந்த நெட்டக்காலம் ஒத்துக்க மாட்டேங்கிறான். என்ன சொன்ன? நெட்ட காலனா? சரி சரி, சார கொஞ்சம் எழுத சொல்லுமா. நான் சொன்னா கேப்பானா தெரியலையே. திவ்யா, உனக்கே இது கொஞ்சம் ஓவரா தெரியல. நீ ஆசிட்ட குடின்னு சொன்னாலே அவன் குடிச்சிருவேன். இதை செய்ய மாட்டானா? சரி கேட்டு பார்க்கலாம் வாங்க. ஆனா எங்க இருப்பான்னு தெரியலையே. எங்க இருக்க போறான்? ஏதாவது மரத்துக்கு இருக்கும், தேவையில்லாம கவிதை எழுதிட்டு இருப்பான். வாங்க போய் பாப்போம். ஹாய் சரவணா. ஹாய் திவ்யா. நான் சொல்லல. ஹாய் பாலா. நடுவு கிரௌண்ட்ல உட்காந்து மொட்டை வேலை கவிதை எழுதிட்டு இருக்கான் பாரு. எனக்காக ஒரு ஹெல்ப் பண்றியா? சொல்லு திவ்யா. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஒரு டிராமா கிளப் ஆரம்பிச்சிருக்காங்க. தெரியும், சொன்னாங்க. அதுக்கு நீ கதை வசனம் எழுதினா நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்றாங்க. கதை வசனம் எப்படி எழுதணும்னு எனக்கு தெரியாது திவ்யா. டேய், நீ மடக்கி மடக்கி எழுதுற பாரு கவிதை, அதை மடக்காம எழுதினா போதும். இவனுக்கு தான் காமெடி பண்றாங்கன்னா நீயும் உங்க கூட சேர்ந்துட்டு விளையாடுறிய. டேய், காமெடி பண்றமா? சீரியஸா சொல்லிக்கிருக்கோம்டா. என்னால முடியாதுடா. ஹே, நான் கூட இந்த டிராமா கிளப்ல ஆக்டிங் கோச்சா இருக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன். எனக்காக கொஞ்சம். ஓகே திவ்யா. அடப்பாவி, ஏண்டா இவ்வளவு நேரம் நாங்க 2 பேரும் சொல்லிட்டு இருக்கோம், அதை கேட்காம அந்த புள்ள சொன்ன ஓகேன்றா நீ? இல்ல சரவணா, நீ தேவையில்லை. இல்லடா, நான் பண்றேன். எதுக்கு சரவணா? உனக்கு 1000 வேலை இருக்கும். நீ இப்படியே மொட்டை வெயில நடு கிரவுண்ட்ல உட்காந்து கவிதை எழுதிக்கிட்டு. டேய், நான் சும்மா தான்டா இருக்கேன், நான் எழுதுறேன்டா. சரி ஓகே, நீ ரொம்ப கெஞ்சி கூத்தாடி காலில் விடுத்து மன்றாடி கேட்கறதுனால இதை நாங்க ஒத்துக்கிறோம். ஆனா எனக்கு உன் கவிதை மேல ஒரு சந்தேகம் இருக்கு. நீ என்ன பண்ற? உன் கற்பனை இப்படி ஒரு பேப்பர்ல கொட்டி எனக்கு ஒரு சாம்பிள் கதை ரெடி பண்ணி கொண்டு வந்தா அதை பார்த்து நான் உன்னை ஓகே பண்றோம். டேய், இதெல்லாம் ரொம்ப ஓவர்டா. தம்பி, உன் குடும்பம் என் கையில இருக்கு. மரியாதை சாம்பிள் கொடுத்துட்டு 4 o'clock ஆபீஸ்ல மீட் பண்ணு. ஓகேவா? வா.